ராமசுப்ரமணியம் சார், எலெக்ஷன் நேரத்தில் ஒரு தமிழரை கூட இவர்கள் ஆதரிக்கவில்லை, சிபி ராதாகிருஷ்ணனை கூட இவர்கள் ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் காலத்தின் போது ஒரு பிரச்சாரத்தை ஒருவேளை அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் முன்னெடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சமூக ரீதியாக கேட்கிறேன். குறிப்பாக கொங்கு மண்டல பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் வலுவாக இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது. அதிமுகவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் திமுகவிற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் எலெக்ஷன்ல? நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பிகாஸ் அவர் ஒரு கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர், கோயம்புத்தூர் சைடை சேர்ந்தவர், கொங்கு மண்டலம், ஒரு தமிழர். ஒரு தமிழருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சிகளும் செயல்பட்டு விட்டன. ஒரு தமிழரை வைஸ் பிரசிடண்டாக ஆக்குவதற்கு தடைக்கல்லாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகளும் டெஃபினட்டா சொல்லுவாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை மக்கள்கிட்ட முன்னிறுத்துவார்கள். பட் அது எடுபடுமான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசின நிஜாமுதீன் தான் சொன்னாரு, நண்பர் நிஜாமுதீன். இதே சிபிஆர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜெயிக்கும் போது அந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட் போது ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார். ரெண்டாம் தடவை 1999 வித்தின் மாற்ற 11 months 1 இயர்க்குள்ள நடந்த எலெக்ஷன்ல அவருக்கு 40-45,000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. சரி, அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்தாரு. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா 3 தடவை தொடர்ந்து அவர் எலெக்ஷன் நின்றுட்டே இருந்தார். அதே இடத்துல 3 தடவையும் தோக்கடிக்கப்பட்டார். அப்ப ஏன் சார் தோக்கடிக்கப்பட்டார்? திமுக 3 முறை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல 3 முறை தோற்கடிக்கப்பட்டது. ஏன் தோற்கடிக்கப்பட்டுச்சு? இது என்ன பேச்சுங்கய்யா? சரி அண்ணே, பேச விடுங்க, அப்புறம் பேசுங்க நீங்க. 3 முறை தோற்கடிக்கப்பட்டார். கலைஞர் 3 முறை தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டார். இப்ப 2 முறை தோற்கடிக்கப்பட்டார். என்ன காரணம்? சரி சார், கொஞ்சம் பேச விட்டுட்டு பேசுங்க நீங்க. பாருங்க மிஸ்டர் செல்வம், நடான குதிக்காதீங்க. நான் சொல்றதை ஆழ்ந்து கவனிங்க. நீங்க சில இதெல்லாம் சொன்னீங்க, ராமசுப்ரமணியனை நான் கேள்வி கேட்கின்றேன் அப்படின்லாம் கேட்டீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் இல்லையா? நீங்க இந்த மாதிரிலாம் குதிச்சிங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இது நியாயமே இல்லை. அது டீசன்சி இஸ் கால்டு ஃபார். ஸோ அதே இடத்துல 3 தடவை நிற்கிறார். அப்ப அதே கொங்கு மண்டலத்தில் ஹி வாஸ் ரிஜெக்டட். சரி, அதனால அந்த கொங்கு மண்டலத்தில் ரிஜெக்ட் ஆனது அதை தமிழ்நாடு முழுக்க நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா டெஃபினட்டா அது எடுபடாது. கலாமுக்கு எதிராக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு இருந்தது. அதெல்லாம் மக்கள் தான் புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல இவருடைய பேச்சு என்பது திரு செல்வம் போன்றவர்களுக்கு நன்றாகவே தெரியும். யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் கரெக்டா பண்ணணும்னா அதுக்கு ஒன்றியம்னு பேரு. சரியானதா? நான் முன்னாடி மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு தான். மத்தியம் அப்படிங்கிறது, மத்திய அப்படிங்கிறது அது சான்ஸ்கிரிட் வேர்டு. சரியான தூய தமிழ் பிரயோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றியம். அது ஒன்றும் தவறே கிடையாது. சோ அந்த மாதிரி சொன்னதுக்கே கோத்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அப்ப நான் தமிழ்நாட்டை ஒரு பஞ்சாயத்தும்பேன் அப்படிங்கிற மாதிரி தமிழர்களுக்கு எதிராக ஒரு வஞ்சனையான பேச்செல்லாம் பேசியவர் அவர். அதனால எதை அவர் வேணும்னு பேசுறாருன்னு அது நான் சொல்லலை. ஏன்னா வெற்றி தளபதி திரு ஸ்டாலினும் அவரையும் உயர்த்தியும் பேசி இருக்கின்றார். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, அவருடைய ஆட்டிடியூட் என்னன்னா, பிஜேபிக்கு எகன்ஸ்ட் அவங்க பிடிச்ச கோட்டை தாண்டக்கூடாதுங்கிறது தான். இல்லைன்னா டங்கர் மாதிரி இவருக்கு நிலைமை வந்துடும். அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர்லாம் ஓடுற தண்ணியோட ஜம்முன்னு ஓடி நல்ல பேர் வாங்கிட்டு வர்றவர். ஆகவே இவர் செய்தது அதாவது இவருடைய ஆட்டிடியூட், அவர் ஆக்ஷன் எல்லாம் எப்படி எடுக்க போறதுன்னா அப்படிதான் இருக்க போறது. அது பிஜேபி சார்பாகத்தான் இருக்க போறது. தமிழர்கள் முன்னாடி எனக்கு முன்னாடி கேட்டவங்கலாம் கூட சொன்னாங்க, இந்த டிஎம்கே ஜென்டில்மேன் சொன்னது போல, உங்களுக்கு என்ன இதான் தேர்தல் பாரு, இந்த தமிழ்நாட்டுக்கு வர போறது வரக்கூடிய பணம் எல்லாம் நானும் முன்னாடி சொன்னேன், அவரும் அதை தான் திருப்பி சொன்னாரு. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி எல்லாம் இவர் வாங்கி கொடுத்துட போறாரா? ஓகே, நான் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறத அந்த அவரால் அவருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ்லாம் இல்லைன்னா கூட அவருடைய பொசிஷனை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கின்றன. ஓகே, இது
மன்ரேகா போன்ற திட்டங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க, ம் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க, நிதி ஒதுக்கீடு என்பது ரொம்ப மிக குறைவாக இருக்கின்றது, 29 பைசா தான் வருது, 1 ரூபா கொடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எடுத்து சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்க போறாரு அவர்? ஓகே ஒண்ணும் கேட்க மாட்டார். அவர் தமிழருங்கிற ஒரே ஸ்டாம்பை வச்சுட்டு அவருக்கு நம்ம ஓட்டு போட்டதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பெரிய நன்மை செய்ய போகிறாரா? எந்த விதத்திலும் கிடையாது. ஓகே ஆகவே மாறாக திரு நிஜாமுதீன் சொன்னது போல இப்ப ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் அங்க திரு சுதர்ஷன் ரெட்டிக்கு நம்ம ஊர்க்காரர் மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா இந்த வெற்றி வித்தியாசம் இருக்க அது வந்து ரொம்ப சுருங்கி போடுமே. ஓகே அதையும் சார் நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? ஓகே 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 ஒன்றும் இல்லை சார், அது தமிழன்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா அது 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 வந்து மக்கள்கிட்ட எடுபடாது சார். அது இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனாலும் கூட அவர் வந்து பிஜேபிக்காரராகத்தான் அறியப்படுவார். ஆனால் டிஎம்கே காரங்களாம் பிஜேபி காரங்க ஓட்டு போடுவாங்களா சார்? ஓகே அல்லது காங்கிரஸ்காரங்க போய் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? ஓகே ஆகவே இது வந்து சுதர்ஷன் ரெட்டிங்கிறவர் ஒரு ஃபேர் மைண்டட் ஜட்ஜா இருந்திருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. ஓகே அவர் வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒத்து ஏழை பங்காளனாக பல இடங்கள்ல அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றது. ஓகே ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்லவர்களை பார்த்து ஓட்டு போடணுமே எல்லாம். நான் அதனால சிபிஆர் கெட்டவர்னு சொல்லல, ஆனால் அவர் ஒரு பாஜக என்ற சித்தாந்தத்தினரை ஊதி தள்ளிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஓகே ஆகவே அவருக்கு ஓட்டு போடலைன்னா மக்கள் வந்து அப்படியே தமிழ்நாட்டு மக்கள்லாம் கொதித்தெழுந்து விடுவார்கள் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே அதே நான் மறுபடியும் சொல்றேன், அதே கொங்கு மண்டலத்திலே அவர் 3 தடவை ரிஜெக்ட் ஆனவர். அதனால அந்த மக்களும் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், ஓட்டு போட வேண்டும். ஓகே சார் ஓகே ஓகே